நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க புஷ்பா 2 படத்தோட அஃபிஷியல் கிராண்ட் ட்ரைலர் லான்ச் நாளைக்கு பாட்னாவில் நடக்குது. நாளைக்கு டிஜிட்டல் யூடியூப்பில் 6:03க்கு புஷ்பா 2 படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுறாங்க. 5 மணிக்கு ட்ரைலர் லான்ச் பாட்னாவில் நடக்குது. பேன் இண்டியா லாங்குவேஜில் படம் ரிலீஸ் ஆகிறதுனால பேன் இண்டியாவோட ட்ரைலரும் நாளைக்கு 6:03க்கு யூடியூப்பில் எதிர்பார்க்கலாம். இந்தியன் சினிமாவில் 2024 பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக இருக்க மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் படத்தில் இந்த படமும் இருக்குது. அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தானா, ஃபகத் ஃபாசில்லாம் நடிச்சிருக்காங்க. சுகுமாரோட இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் படம் டிசம்பர் 5ஆம் தேதி பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு புஷ்பா 2 படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் சூர்யாவோட கங்குவா படத்தோட சவுண்ட் இஷ்யூஸ்லாம் படக்குழுவினர் இப்போது சார்ட் அவுட் பண்ணி கரெக்டான வால்யூமில் தேட்டரில் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கங்குவா படம் இப்போது சூர்யா நடிப்பில் தேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது. படத்தோட டே 1 வசூல் அஃபிஷியலாக ஸ்டுடியோ கிரீன் அறிவிச்சிருந்தாங்க. டே 2 வசூல் அறிவிக்கலை. டே 2 கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. நயன்தாராவோட நடிப்பில் அடுத்ததாக பியாண்ட் த ஃபேர்டைல் படம் டாக்குமெண்ட்ரியாக நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் நவம்பர் 18ஆம் தேதி வெளியாகுது. ரீசெண்டாக இதோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரைலரை பார்த்துட்டு ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண நானும் ரவுடிதான் படத்திலிருந்து ஒரு 3 செகண்ட் காட்சிகள் பியாண்ட் த ஃபேர்டைலில் இருக்கிறதா தெரிவித்து இப்போது ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் அவர்கள் நஷ்டஈடு கேட்டிருக்காங்க. ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் தனுஷ் அவர்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி. 3 செகண்ட்ஸ்க்கான சீன்ஸ் இப்போது நயன்தாராவோட பியாண்ட் த ஃபேர்டைலில் இருக்கிறதுனால நஷ்டஈடு கேட்டு 10 கோடி நயன்தாரா அவர்களுக்கு ஒரு அட்வொகேட்டை வச்சு நோட்டீஸ் வழங்கியிருக்காங்க. 3 செகண்டுக்கே 10 கோடி நஷ்டஈடு கேட்டிருக்காரா, இல்லைனா பியாண்ட் த ஃபேர்டைலில் ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண நானும் ரவுடிதான் படத்திலிருந்து நிறைய சீன்ஸ் இருந்ததுனால இப்போது தனுஷ் அவர்கள் நஷ்டஈடு கேட்டிருக்காரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு 3 செகண்ட் காட்சிகள் மட்டுமே பார்த்துட்டு ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ்லேருந்து 10 கோடி நஷ்டஈடு, ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட நஷ்டஈடு 10 கோடி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. தனுஷ் அவர்கள் இதற்கு என்ன ரிப்ளை கொடுக்க போகிறாருன்னா ரசிகர்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மலையாள படமான பனிப்படம் சூப்பர் ஹிட் ஆச்சு மலையாளம் லாங்குவேஜில். இப்போது இதை தமிழில் டப் பண்ணி நவம்பர் 22ஆம் தேதி தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. படம் இதற்கு முன்னாடி மலையாளம் லாங்குவேஜில் மட்டும்தான் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தமிழில் டப் பண்ணி நவம்பர் 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜோஜோ ஜார்ஜ் அவர்கள் இந்த படத்தில் லீடாக நடிச்சிருப்பார். நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன அமரன் படம் இப்போ 3வது வாரமும் சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் ரன்னிங் ஆகுது. கங்குவா படம் புதுசாக தேட்டரில் ரிலீஸ் ஆகியும் அமரன் படத்தோட டிக்கெட் புக்கிங்ஸ் குறையிற மாதிரி தெரியல. படம் இது வரைக்கும் 280 கோடிக்கு மேலே அமரன் படம் உலகம் முழுவதும் வசூலாகியிருக்கு. இப்போ கங்குவா படத்து கூடவே அமரன் படமும் தேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகுது.